அறிவார்ந்த அவையோருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் எமக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என் தாய் திருநாடு. தலைப்பு சற்று எம்மை சிந்திக்க வைத்தது. எப்படி தெரியுமா? என் தாய் திருநாடு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, நான் எம் தாய் மண்ணான தமிழ்நாட்டை பற்றி பேசவா அல்லது பார்போற்றும் பாரத நாட்டை பற்றி பேசவா என்று. ஐயா, எம் சித்தத்தில் எழுந்த சிந்தனை சற்று விசித்திரமானதாக இருக்கலாம். எது எப்படியாயினும் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை புறவிக்கால் புழுதி பறக்க, களிரின் சிறிய கண் சற்றே பயமுறுத்த, இரும்பு கேடயங்கள் அரணாக வாள் சுழற்றி போரிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் கட்டியாண்டவன் தமிழன் அல்லவா? இதைத்தானே அன்றே பனம்பாரனார் வடவேங்கடம் தென் குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தென்று குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 32,87,263 சதுர கிலோமீட்டர் கொண்ட நம் இந்தியா கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், 141 கோடி மக்கள் தொகையுடன் கல்வி, பொருளாதாரம், அரசியல், இராணுவ படை வலிமை, எந்நிலையையும் எதிர்கொள்ளும் வல்லமை, சரித்திரங்களை பட்டியலிடும் வரலாறுகள், சட்டம், கலாச்சாரம், மொழி, இனம், சுருக்கமாக சொன்னால் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை ஒவ்வொரு படிநிலைகளிலும் ஏற்றங்களை மட்டுமே கண்டிட்ட ஆசிய கண்டத்திலேயே மிகச் சிறந்த நாடு நம் இந்திய நாடு என்று இந்தியராய் நாம் ஒவ்வொருவரும் மார்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். இந்தியா என் தாய் திருநாடு என்று. இப்படிப்பட்ட இந்தியாவில் தான் இளைய சமுதாயங்கள் புலந்து கொண்டிருக்கின்றன. எப்படி தெரியுமா? கல்வியில் தலை சிறந்த நாடாக விளங்கும் இந்தியாவில் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை கிடைப்பதில்லை என்றும், ஒருவேளை படிப்பிற்கான வேலையே கிடைத்தாலும் போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்றும் அயல் நாட்டிற்கு அகதிகளாய் தாவி கொண்டிருக்கிறார்கள். இப்படி புலம்பும் இளைய சமுதாயத்திற்கு செய்தி என்ன தெரியுமா? 300 ஆண்டுகள் மூச்சு திணற திணற நம்மை எல்லாம் அடிமைப்படுத்திய அந்த அந்நிய நாட்டானே நம் நாட்டின் இராணுவ படை வலிமைக்கும் அணு ஆயுத சக்திக்கும் அஞ்சு கிடக்கும் பொழுது வெறும் பணத்திற்காக அயல் நாட்டிலே அகதி போல் ஒரு வாழ்க்கை தேவையா என்பதுதான். ஐயா, 1967 ஆண்டு வெளிவந்த விவசாயி என்ற திரைப்படத்தில் பாடலாசிரியர் மருதகாசி எப்படி குறிப்பிடுகின்றார் பாருங்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று இந்த பொன்னான வரிகளுக்கேற்ப இன்று வல்லரசு நாடுகளே சற்று வியந்து பார்க்கிறது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியை. 100 இளைஞர்களை தாருங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்ற விவேகானந்தரின் வரிகளுக்கேற்ப இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் 100 மகாத்மாக்களுக்கும், 100 அப்துல் கலாமிற்கும், 100 சுபாஷ் சந்திர போஸிற்கும், 1000 ஏவுகணைகளுக்கும் சமம். இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணங்கள் எல்லாம் அயல்நாட்டு திசையின் கண் இருப்பதுதான் இங்கு வருத்தத்திற்குரிய ஒன்று. இந்திய நாடு கலாச்சாரம், மொழி, பண்பாடு என அனைத்தையும் உலகிற்கே வழிகாட்டிய நாடு என்ற அமெரிக்க எழுத்தாளரான மார்க் டெவினின் கூற்றுப்படி இந்தியா 28 மாநிலங்களில் பேசப்படும் ஒவ்வொரு மொழிகளும் தனி சிறப்பு வாய்ந்தவை. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர், சீக்கியர், ஜெயினர், புத்தர் என பல மதங்களை பேணும் மத சுதந்திரம் கொண்ட நாடு. சுருக்கமாக சொன்னால் பரதநாட்டியம் முதல் கதக் வரை, தாஜ்மஹால் முதல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரை இந்தியர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் இந்தியாவின் மாபெரும் செல்வமாக திகழ்கிறது. மூவேந்தர்கள் ஆண்டிட்ட தமிழ்நாடு, இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படும் அஸ்ஸாம், இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசம், தேவபூமி என்று அழைக்கப்படும் உத்தரகாண்ட், இந்தியாவின் சிலிக்கன் பகுதி அமைந்துள்ள கர்நாடகா, இதிகாசங்களின் நாடு எனப்படும் குஜராத், இந்தியாவின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற பஞ்சாப், ரூபாய் நோட்டுகளுக்கான காகிதங்கள் தயாரிக்கப்படும் மத்திய பிரதேசம், இந்தியாவின் சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா, எழுத்தறிவில் முதலிடம் வகிக்கும் கேரளா என்று தமிழ்நாடு முதல் நாகாலாந்து வரை இந்தியாவின் 28 மாநிலங்களும் தனி சிறப்பு வாய்ந்தவை. இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரிமை கொண்டாடும் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பதுதான் இந்தியராகிய ஒவ்வொருவருடைய கனவும். நம்மை எல்லாம் கனவு காண சொன்ன அப்துல் கலாம் ஐயாவின் கனவும் அதுதான். சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கெல்லாம் தேசப்பற்று என்பது அந்த அந்நிய நாட்டானிடமிருந்து விடுதலை பெற்ற நன்னாளான ஆகஸ்ட் 15 அன்றும், மக்களால் மக்களுக்காக குடியாட்சி நிலைநாட்டப்பட்ட நாளான ஜனவரி 26 அன்றும் தான். கம்பங்களில் மூவர்ண கொடி
ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்படும் இந்த இனிமையான இரு நாட்களும் இல்லை என்றால் தேசப்பற்று என்ற ஒன்று நம்மை எல்லாம் பற்றி இருப்பது கேள்விக்குறிதான். இன்றைய தினம் பேச்சரங்கில் என் தாய் திருநாடு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவையின் முன் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்த்திருப்போம். ஆனால் இன்று வரை புரட்டி பார்க்கப்படாத எத்தனையோ வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கும் வரலாற்றின் இறுதி பக்கங்கள் உண்டு. இன்றிலிருந்தே நேசித்து தேடுவோம். தேவைகளுக்காக மட்டும் தேசத்தின் பெருமைகளை தேடாமல் சுவாசம் போல் வாசிப்போம். இந்தியாவின் இறுதி வரலாறு வரை சுவாசம் என வாசிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரியை சார்ந்த செல்வி மலர்விழி திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரி. அகத்தியம் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வளர்ந்து வரும் என் அன்னை மொழியால் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். என் தாய் திருநாடு. என் தாய் திருநாடு என்பது உயிருக்கு மேலான ஒன்று. தாய் மண்ணை தாயுடன் ஒப்பிட்டு தாய் திருநாடு என்று அழைப்பதே ஒரு சிறப்பு. தாயார் நம்மை வளர்த்தால் தாய் நம்மை வாழ வைக்கும் என்பதே ஒரு தனி உண்மையாக கருதப்படுகிறது. ஆனால் தமிழ் மொழி, தமிழ் பண்பு, தமிழ் கலாச்சாரம் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் புண்ணிய பூமியாக நம் தாய் திருநாடு விளங்கி கொண்டிருக்கிறது. சங்க கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை வீரத்திலும் சரி, பண்பாட்டிலும் சரி, அனைத்திலுமே முதலிடத்திலும் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என் தாய் திருநாடு. அது மட்டுமல்லாமல் வீரத்தின் வரலாற்றையும் பயன்பாட்டின் பண்பையும் கொண்டுள்ளது. அதே நம் தாய் திருநாடு என்று கூறலாம். செந்தமிழ் நாடென போதினிலே இன்பம் தேன் வந்து பாய்து காதினிலே என்று சொன்னவுடன் தாயின் மீது தாய் பாசம் வந்து விடுகிறது, தாய் பற்று வந்து விடுகிறது. அனைத்தையும் எப்படியாவது தாய் நாட்டை விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இரக்கம் வந்து விடுகிறது. தாய் நாடு என்பது என் அப்பன் வீட்டு சொத்து என்று எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ நாணிகள் ஒரு பாட்டுக்கு ஒரு கவிஞர் என்று இருந்தபோது பாரதியார் மட்டும் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தாய் நாட்டை தந்தையர் நாடு என்று ஒப்பிட்டு கூக்குரல் இட்டவர் அவர். உலகத்தின் கலைகளிலும் இலக்கியத்தின் பண்பாட்டுகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது நம் தாய்நாடு. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வரலாற்றையே வியப்பளிக்க செய்தது ஒரு விண்வெளி துறையில நடந்த ஒரு சாதனைகள் தான். சுபான் சுக்லா அவர்கள் நாமெல்லாம் பூமியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர் விண்ணுலகத்தில் சென்று மண்ணுலகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், நான் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்தை பார்க்கும் பொழுது இந்த இந்திய தேசமானது எவ்வளவு இயற்கை வளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் அங்கிருந்து பார்த்தேன். ஆனால் நீங்கள் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே மிக பெரிய நாடு ரஷ்யான்னு சொல்லலாம். ஆனா அந்த ரஷ்யா நாட்டில் 75% பயன்பாடற்று காணப்படுகிறது. ஆனால் 25% மட்டுமே பயனுள்ள நாடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் தட்ப வெப்பநிலையை சூழ்ந்து காணப்படுகிறது. மழையிலும் சரி, வெயிலிலும் சரி, குளிரிலும் சரி, அனைத்திலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். நம் இந்திய தேசம் அனைத்து சூழ்நிலையிலுமே அனைத்து தட்ப வெப்பமாகவும் காணப்படுகிறது. இது நாம் பெருமை கொள்ளும் விதமாக தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் தொகையிலேயே 142 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடும் நம் நாடுதான். பாகிஸ்தான் போன்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மதம் தான். ஆனா அந்த மதத்திலையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மதங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனா நம் இந்தியாவில்
அனைத்து மதங்களும் இருந்தும், அனைத்து ஜாதிகள் இனங்கள் அனைத்துமே இருந்தும் ஒரே ஒன்றுக்கு பேர் போனது எதுக்கு தெரியுமா? வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையாக இருந்து அனைத்து உலகமே வியப்பா பார்க்குது. இது எப்படிரா அனைத்து இனமும் இருக்கு, மதமும் இருக்கு, கலந்து கலந்து இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சண்டைகள் சச்சரவுகள் அனைத்துமே இருந்தும் இது ஒற்றுமையா இருக்கு. ஆனா சிறிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தத்தால மிதந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் உயிர் குடிக்கின்ற